Morning, what time you are getting up? 5. You? 7. School ku 7 o'clock kilamum. So na? What time you are getting up? 7. 6:30. The 6:30 timing வந்து செட் ஆகாது. ஓகேவா? 6:30னா வந்து அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடும். அத ஃப்ரண்ட்ல ஒரு 1 hour ஃப்ரண்ட்ல ஆக்கு. ஓகேவா? 1 hour ஃப்ரண்ட்ல ஆக்கணும். சொல்றேன். இப்போ திஸ் மாடர்ன்ஸ் இந்த புக் வந்து நீ புக்கா வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கியா இல்லையா? ஆக்சுவலா இத வந்து இந்த பிடிஎஃப் ஃபுல்லாவே 12th ஓட 2 பார்ட்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் பிடிஎஃப் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். சொல்றேன். இதுதான் இருக்கிறதுலயே ஆல் என்சிஆர்டி எக்ஸாம்ஸ் அண்ட் NCERT exam and JEE and other engineering exams எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டான புக் இதுதான். Likewise for chemistry, biology and mathematics too, I have got this book. What and all you have to know, what and all should be your first priority அப்படின்றது crystal clear-ஆ இந்த புக்ஸ்ல வந்து இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸாம்ஸ் ஓரியன்டா பார்த்தோம்னா electrostatics and current electricity. இதுல நம்ம chapter 1 and 2 அப்படின்ட்டு இருக்கும். All right. And current electricity சேர்த்து 15 marks. All right. Then magnetic effect of current and magnetism, electromagnetic induction and alternating current 16 marks. இது எல்லாத்துலயும் வந்து 3 lessons வரும். 3 + 1 4 lessons வரும். இதுல வந்து 3 lessons வரும். All right. அப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா செக்ரிகேட் ஆகி தான் இருக்கும். அப்போ we can't use lots and lots of time into it. இப்போ ஒரு சாப்டர் பார்த்தோம்னா அதுக்கும் வந்து சிஸ்டமேட்டிக்கா டைமிங் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் 1 and 2 கம்பைன்ட், சாப்டர் 1 and 2 கம்பைன்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஃபர்ஸ்ட் கூலம்ஸ் லா படிப்போம், தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் காஸஸ் தியரம். காஸஸ் தியரம் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அண்ட் அதோட கண்டினியூவேஷன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டர்ஸ். இது வந்து செகண்ட் சாப்டர்ஸ்ல வரும். இப்போ கூலம்ஸ் லா அப்படின்னு எடுக்கிறோம்னா நம்மளோட புக்ல இருக்கு, ஆனா பெர்ஃபெக்டா தெளிவா இல்லை. என்சிஆர்டி புக்ல தெளிவா இல்லை. நம்ம படிச்சோன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி இல்லை. ஆனா இந்த புக்ல ரிக்குவயர்மெண்ட் என்னென்னவோ அது மாதிரி கிறிஸ்டல் கிளியரா ஒர்க்கிங் இருக்கும். இது முடிச்சோன்னா இந்த என்சிஆர்டி டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, டெக்ஸ்ட் புக் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே. ஆல்ரைட். NCERT textual questions and NCERT exemplar problems. Exemplarனு ஒரு புக் இருக்கு உங்களுக்கு. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு 6th ல இருந்து வந்து எக்ஸாம்பிளர்னு ஒரு புக் இருக்கு. ஆக்சுவலா அந்த எக்ஸாம்பிளர் புக்ல 6th ல இருந்தே நான் படிக்க சால்வ் பண்ணிட்டே வரீங்கன்னா you would be best. You don't need any tutors or anyone to teach you. ஸ்பீட் பில்டப்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்போ அதோட எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லாம் set. These 224 to 240 pages. This will give you the answers for textbook oriented கேட்டிருக்க all questions இதை ஆன்சர் பண்ணும். From this file இருக்குல்ல, இந்த ஃபைல்ல இருந்து தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் JEE. ஆல்ரைட். அதாவது 246 to 294 வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு இதுல வாட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட்னா மெடிக்கலுக்கான இந்த சாப்டர்ல இருந்து வர கொஸ்டின்ஸ்க்கும் இன்ஜினியரிங்க்கு கேட்கிற கொஸ்டின்ஸும் நிறைய சேஞ்ச் ஆகும். ஆல்ரைட். அப்போ திஸ் AIEEE, this AIEEE and this IIT entrance exam plus this additional multiple choice questions, how you are approaching the question அப்படின்றது crystal clear-ஆ இருக்கும். ஓகேவா? ரைட். சரி. ஆல்ரைட். இப்போ ஒரு இந்த லெசனுக்குள்ள போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். அப்போ இந்த டோட்டல் பார்ட்டை மொத்தமா வந்து அந்த 2 lessons 5 பார்ட்டா பிரிக்கலாம். கூலம்ஸ் லா,
one part, right? Then electric field, second part. Then Gauss's theorem, third part. All right. Next, second chapter la electric potential and capacitors. All right. இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது. What I want you to do is, we are going to read it out. நான் உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து நான் படிக்க மாட்டேன். ஆல்ரைட், உங்களுக்கு வந்து டார்கெட் ஒரு, இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் இருக்குல்ல, இந்த வீக்கோட டார்கெட். ஓகேவா? இதுல எல்லாமே தியரியா படிக்கிற மாதிரி இருக்குமான்னு நினைக்காதீங்க. போர்சஸ்க்கு என்ன அப்படின்னா என்ன, ஜார்கன்ஸ் அப்படி, ஜார்கன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு தான் ஜார்கன்ஸ்னு சொல்லுவாங்க. they will tell technical term as jargons, right? So how, what and all jargons you will be using, அப்புறம் என்னென்ன ராட் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கொடுக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் புக்ல இருக்கும். ஆனா எக்ஸாக்டா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா உள்ள வராது. ஆல்ரைட், இப்போ ஆரிஜின் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் ஃபிரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது அப்படின்றது சிஸ்டமேட்டிக்கா இஃப் யூ ரீட் இட் அவுட் சிம்பிள் இங்கிலீஷ்ல அண்ட் எதுவுமே மிஸ் பண்ணாம இருக்கும். சரியா? இங்க ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, the minimum energy, the energy required to remove an electron from an atom depends upon how tightly it is bound to the atom. அதாவது இது கெமிஸ்ட்ரியும் சம்பந்தப்பட்டது. ஆல்ரைட், கெமிஸ்ட்ரியும் சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு கிளாஸ் ராட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது அப்படின்னா how it is possible அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ ஒரு எனர்ஜி கொடுத்தாதானே அது எலக்ட்ரானை ஃப்ரீ பண்ணிவிடும். இது கெமிஸ்ட்ரியில இருந்து வர்றது. இன் கேஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த புக்ல வந்து டைரக்டா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அப்போ இதுலயும் பார்த்தோம்னா 1.1 1.2 அப்படின்ட்டு 1.01 இருக்கா, இதுல கூலம்ஸ்ல தான் 1. அந்த செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் உங்களுக்கு எல்லாத்துலயும் இருக்கிறதுல கூலம்ஸ்ல 1 பார்ட். இப்போ 1 பார்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறப்ப how you have to study அப்படின்னா இந்த 1.01 இருக்குல்ல, இது படிச்சு முடிக்காம கண்ணே எடுக்க கூடாது. ஆல்ரைட், மூவே பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஒரு இந்த பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்களா 1.01, இது படிச்சு முடிச்சோன்னு இமீடியட்டா இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது மாதிரி நோட் பண்ணிடணும். ஆல்ரைட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிடணும். யூ வில் பி ஸ்டடிங் இன் சிஸ்டம்ல, டைரக்டா சிஸ்டம்ல தான் படிப்பேன். அப்போ படிக்கிறப்போ அப்படியே இந்த இந்த இதை வந்து போட்டு கொடுத்துருந்தேன்னா ஹைலைட் பண்ணி, ஓகேவா, ஹைலைட் பண்ணிடணும் என்னென்ன படிக்கிறோம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணிடணும். இந்த இடத்துலதான் அவங்க கண்டுபிடிப்பாங்க சார்ஜ் பார்ட்டிகல்லா வந்து கன்வெர்ட் ஆகுறது. The electricity developed on objects when they are rubbed with each other is known as frictional electricity. Okay, அப்போ this is what you will be doing, underlining. All right, underlining important. இப்போ இந்த 1.01 கம்ப்ளீட் பண்ணோம்னா இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிடுங்க. All right, and next என்ன பண்ணும், இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணோம்னா what kind of questions can be asked from this 1 mark questions ஆ கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்க என்னென்னலாம் இந்த படிச்சதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்க உருவாக்குவீங்கன்னு பார்க்கணும். ஆல்ரைட், நீங்க உருவாக்குவீங்கன்னு பார்க்கணும். அப்போ அதுதான் இந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகேவா? தென் 2 kinds of electric charges are there. இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தி நம்ம வந்து இதை வந்து படிக்கிறீங்களா, இது வந்து 1.02. Until this point you should not stop at all. Messages, whatever it is, it's not at all a reason for you to move away from it. அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இப்ப எலக்ட்ரிக் சார்ஜ் வருமா, what is an electric charge, அதோட யூனிட், what and all is required அப்படின்றது பெர்ஃபெக்டாவே கொடுத்துருக்காங்க. I read through this. நீட்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக இதை வச்சுதான் நான் வந்து எடுக்கவே செஞ்சேன். நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு. அதாவது 720க்கு 200 மார்க்ஸ் அது மாதிரி வாங்கிட்டு இருந்தவங்க
complete பண்ணிட்டு requirement complete பண்ணிட்டு போறப்போ they started scoring more than 500. 1 month குள்ளே அந்த difference கொடுக்க முடிஞ்சது. alright, அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் இதுல இருந்து தான் வந்து யூஸ் பண்ணேன். all details are covered. that is எல்லா ஸ்டேட்டோட சிலபஸும் எல்லாமே கம்பைண்டா இருக்கு. lot of people think this book has ரொம்ப அதிகமா இருக்கு போர்ஷன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் it has full potential. okay, full potential. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட், origin of electric charge in frictional electricity இருக்கா, அந்த பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. முடிச்சோன்னு what kind of questions I can ask from this அப்படின்றத நீங்க திங்க் பண்ணும், அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துடும். நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்றீங்களோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக்ல இதுதான் செகண்ட் பேஜ்ல இருக்கும். ஓகேவா, ரைட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் டைரக்டா செகண்ட் பேஜ்ல இது வந்துடும். கண்டக்ஷன்னா என்ன, இண்டக்ஷன்னா என்ன, எக்ஸ்பிளனேஷன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டோன்ட் skip it at all. ஒன்லி நம்மளுக்கு இந்த லைன் 2 lines போதும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இதை நான் படிச்சா போதும் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணவே பண்ணாங்க. that explanation படிக்கிறப்ப என்ன பண்ணணும், how you have to study is you have to live it. live it னா நீங்க பிராக்டிக்கலா நீங்க ஒர்க் பண்ணி பாக்குற மாதிரி தான் நீங்க படிக்கணும். alright, for example சும்மா இதை பத்தி படிப்போமா? the way you studied, I already told you, the way you study will always enhance your capacity. alright, இப்போ ஒரு பார்ட் படிக்க போறீங்கன்னா அதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன இருக்குன்ட்டு டயக்ராம்ஸ் இருக்கு, என்னன்ட்டு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா, செக் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து டிராவல் ஆகும். ஓகே, இதுல ஒரே ஒரு டயக்ராம் தான் இருக்கு. okay, electrostatic induction. We know that a body can be charged by rubbing it against some other suitable body. If another body is brought in contact with such a charged body, it also gets charged. It acquires a charge of the same sign as that of the charged body. If a positively charged body is brought in contact with the uncharged body, then electrons flow from the uncharged body to it. On the other hand, if a negatively charged body is brought in contact, then electron flow from it to the body to be electrified. Such a process is called the charging of the body by conduction. However, there is another method by which a body may be charged. If a charged body, say a glass rod rubbed with silk, is brought near an isolated conductor, it is found that the charge of opposite kind is developed on the near end of the conductor and a charge of same kind on the far end. Fig 1.01. However, if a charged body is moved away from the conductor, the charges developed on it to end disappears. This temporary electrification of a conductor when a charged body is brought near it is called electrostatic induction. In contrast to conduction, there is no transfer of electron between the two bodies during charging by induction. It is because no physical contact takes place between the charging body and the conductor. Explanation. When positively charged glass rod is brought near the conductor AB, it attracts the free electron present in the conductor towards it. As a result, the electron accumulate at the near end A, and therefore this end becomes negatively charged. As the far end B becomes deficient of electrons, it acquires positive charge. The opposite kind of charge appears merely due to the redistribution of electrons in the conductor. This redistribution of electrons takes place instantaneously when the charged glass rod is brought near the conductor. If instead of positively charged glass rod, negatively charged ebonite rod is brought near the conductor, the electron in the conductor will get repelled. Likewise,
the near end A becomes positively charged and the far end B becomes negatively charged. The two kinds of charges that appear at the end of the conductor due to electrostatic induction are called induced charges. The charges present on the charging body used to produce electrostatic induction is called inducing charge. It is found that either kind of induced charge is equal to the inducing charge. If the charging body is removed, the charges induced on the conductor disappears. Thus, induced charge stay on the conductor only so long as the charging body is kept held near the conductor. All right. Okay. 3 minutes. அப்ப இந்த 3 minutes நான் உங்களை டயக்ராம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேவா? டயக்ராம் பாக்குறப்போ பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இல்ல. ஓகே, ஒன்னு கொண்டு வராங்க, பாசிட்டிவ் கொண்டு வராங்க, நெகட்டிவ் இஸ் கெட்டிங் அட்ராக்டட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் எண்ட்ல வந்து பாசிட்டிவ் வந்து அக்குமுலேட் ஆயிடுது. Since all the electron is moving towards this positive, automatically it would become holes that is positively charged. அப்போ இதை வந்துதான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வாட் அண்ட் ஆல் டெக்னிக்கல் டேர்ம் அங்க கொண்டு வராங்க அப்படின்னு பாத்துக்கணும். அப்போ எந்த ஒரு கொஸ்டினோ எந்த ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் வாட் டயக்ராம் சேம் அப்பியர்ஸ் ஃபார் பயாலஜி. என்ன டயக்ராம் இருக்கு, எதை பத்தி நான் படிக்க போறேன், அப்ப அந்த டயக்ராம் கூட நம்ம இன்டர்லிங்க் பண்ணி படிக்கிறப்போ there will not be any problem for you. ஓகேவா? அதுதான் நம்மளோட டார்கெட் ஒர்க்கா இருக்கு. பாருங்க, இந்த கொஸ்டின் முடியுதுன்னு இந்த பார்ட் வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜஸ் பத்தி வந்து சொல்றாங்களா, தென் இண்டக்ஷன், சார்ஜிங் பை இண்டக்ஷன், what these people are doing and attracting this negative charges. Then இத கிரவுண்ட் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. After that, if they remove this positive, this negative charge is equally distributed on the surface மட்டும் தான். It's not inside, surfaceல மட்டும் தான் equally distribute ஆயிருக்கும். அப்ப இந்த டயக்ராம பார்த்து முடிச்சிட்டோமா, then charging by induction தான் படிக்கணும். Alright, additive nature of charges, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியா வந்து ஒன் லைன்ல கொடுத்திருப்பாங்க. Alright, one linerல கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதுவும் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் வாட் இஸ் அப்படின்றத வந்து இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பேர்ல கொடுத்திருப்பாங்க. ஆல்ரைட், அப்ப இது எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ரைட், வாட் இஸ் சார்ஜிங் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், இதுவும் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு ஒன் லைனர்ல கொடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிடுவாங்க. பட் இதுல வித் எக்ஸாம்பிள்ஸ் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்றத வந்து கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஆல்ரைட், அப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம், இதெல்லாம் டைரக்டா வந்து கேட்கிற கொஸ்டின்ஸே கூட. This is the nuclear reaction which happened in Hiroshima. ஹிரோஷிமால இந்த ரியாக்ஷன் தான் நடந்துச்சு, அந்த ஆட்டம் பாம்ல வந்து இந்த ரியாக்ஷன் தான் நடந்துச்சு. Alright, when a fast neutron is bombarded, ஃபாஸ்டா யுரேனியம் நியூக்ளியஸ் வந்து போயிட்டு ஒரு ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் ஹிட் பண்றப்போ பேரியம் அண்ட் கிரிப்டான் வந்து ஆட்டம்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் 3 ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் 3 ஃபாஸ்ட் நியூட்ரான் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த 3 வந்து இன்னும் 3 ஆட்டம்ல வந்து ஹிட் பண்ணும். அப்போ அப்படியே ட்ரிபிளா அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஓகேவா? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கோ இதுக்கோ மட்டும் எக்ஸாம்பிள் இல்ல, it is for all other things kuda. Interlinking of chemistry, physics and biology is the requirement for NEET or JEE. Okay va? NEET kum JEE kum adudhan theva. All right, matta edume vandu requirement illa. Adanal how I am going to link அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப crystal clear ஆ தெரியும். Okay va? Right, then properties on electric charge.
இப்ப நம்ம பார்த்தோம்ல இது எல்லாத்தையுமே இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எக்ஸாமுக்கு இதுல 2 or 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் இப்பதான் மெயின் பார்ட் கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுக்கு வராங்க. ஆல்ரைட், why not, இங்க இருக்க முதல்ல இருக்க இந்த கீ பாயிண்ட்ஸ், ஜார்கன்ஸ் இதெல்லாமே முதல்ல படிச்சுட்டு தான் இந்த பார்ட்டை ஸ்டார்டே பண்ணு. If you do that, you will understand what you are going to study. இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஐடியா வந்து. ஆல்ரைட், என்னென்னு வந்து கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இத கேக்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1/4 எக்ஸ்லான் நாட். ஆல்ரைட், எக்ஸ்லான் நாட்டோட வேல்யூ -12. இது யூனிட் சொல்லனா அதுவும் ஒரு தப்பு. ஓகேவா, கூலும் ஸ்கொயர் per நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், அது வந்து கண்டிப்பா சொல்லணும். 1/4 எக்ஸ்லான் நாட்டோட வேல்யூ 9 into 10⁻9 Newton meter square per Coulomb square. 9 into 10⁻9. You will be applying this in problems. ஓகேவா, இத வந்து அப்ளை பண்ணுவாங்க, ப்ராப்ளம்ல அப்ளை பண்ணுவாங்க. 1/4 டைரக்டா வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஆல்ரைட், சரி, இப்ப இது முடிஞ்சிருச்சா? அப்படியே வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஒரு கொஸ்டின் எப்படி வருதுன்ட்டு, என்னென்ன கொஸ்டின்ஸ்ல வரும்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா, காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ given data முதல்ல, what is the force between the two small charged spheres having charges of 2 into 10⁻⁷ Coulomb and 3 into 10⁻⁷ Coulomb placed in 30 centimeter in air. அப்ப எல்லாத்தையும் SI யூனிட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணோம். சென்டிமீட்டர்னா அதை மீட்டரா வந்து மாத்திக்கணும். அப்போ மீட்டரா கன்வெர்ட் பண்ணும். தென் எல்லாத்தையுமே சிங்கிள் பாயிண்டா சயின்டிபிக் நோட்டேஷன் இருக்குல்ல, சயின்டிபிக் நோட்டேஷன், தட் இஸ் இப்போ 1.432 1432 இருக்குன்னா 1.432 into 10⁻⁻3 இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து கன்ஃபார்மா மாத்தி வச்சுக்கணும். 3னா 0.3னா 0.3 போடக்கூடாது. 3 into 10⁻⁻1 3 into 10⁻⁻1 தான் போடணும். ஆல்ரைட், சிங்கிள் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 10 பவர்ஸ் எல்லாத்தையும் தனியா கொண்டு வந்து இங்க 3 into 10⁻⁻1 ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் 10⁻⁻2. இந்த 10⁻⁻2 we can cancel 5. Alright, இங்க 3 into 3 1 3 can be, you should cancel as much as possible. ஓகேவா, எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ கண்டிப்பா வந்து கேன்சல் பண்ணு. ஆல்ரைட், நெக்ஸ்ட் 10⁻⁻7 10⁻⁻5 அந்த வேல்யூஸ தனியா கொண்டு போயிடும். ஆல்ரைட், இந்த 9 ஓகேவா 3. அப்போ 6 into -12 plus 9 -3. அப்போ no written multiplication. மேக்சிமம் ரிட்டர்ன்ல நான் தனியா 1 மல்டிப்ளை பண்றேன், டிவைட் பண்றேன் அப்படின்ற அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது. ஆல்ரைட், மேக்சிமம் கேன்சலேஷனுக்கு அப்புறம் தான் பண்ணணும். தென் ஓகே, வாட் இஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ்? ஆல்ரைட், சார்ஜோட யூனிட் 1 கூலும்போட சார்ஜ் எவ்வளவு வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆல்ரைட், அது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஃபோர்ஸ் இன் வேக்யூம்ல எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இன் வேக்யூம் வேற, இன் அட்மாஸ்பியர் வேற. ஆல்ரைட், டிஃபர் ஆகும். அப்போ அதை பத்தின டேட்டாவா? தென் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. வாட் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி epsilon naught வந்து relative permittivity of air. Okay, permittivity of air. இப்போ any other material இருக்குன்னா what you will be getting? Epsilon. அப்ப epsilon equal to epsilon naught epsilon r. அப்ப epsilon r equal to
epsilon equal to epsilon naught epsilon r. So epsilon r equal to epsilon divided by epsilon r. Likewise, we have to understand என்ன வேல்யூ அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல நம்ம அப்ளை பண்றப்போ என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும், என்னென்னலாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நோட்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஹவ் யூ கெட் திஸ் வேல்யூ, வாட் இஸ் அ டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், எக்ஸ்லான் ஆர்ன்றது தான் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டயஎலக்ட்ரிக் வேல்யூ ஆஃப் ஏர் வந்து எக்ஸ்லான் ஆர், vacuum and air. All right, so why this question அப்படின்றது பார்ப்போம். Next, Coulomb's law in vector form. Vector form என்ன சொல்லும், direction அப்படி. All right, see here, you are a positive charge, I am a negative charge, so my direction would be towards you. All right, so inside, இப்போ நீ ஒரு பாயிண்ட் நான் ஒரு பாயிண்ட்னா inside. வெக்டார் ஃபார்ம்ல அந்த டைரக்ஷன் ராங்கா மார்க் பண்றதுனால ஒரு சம்மே ராங்கா மார்க். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. பட் ஹவு த டைரக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்றத பொறுத்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இப்போ இதோட அட்ராக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இது பாசிட்டிவ் ஃபோர்ஸ், இதுவும் பாசிட்டிவ் ஃபோர்ஸ், இது நெகட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஓகேவா, தேர் இஸ் அ ரிபல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும், இந்த சைடு இருக்கும் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் சேர்த்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் மிடில்ல வரும் இதோட. ஓகேவா, ரைட். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு நெகட்டிவ். அப்போ எந்த டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் எந்த சைடு வெக்டார் ஃபார்ம் இருக்கு. அப்போ திஸ் ஒன் வில் பி கோயிங் அவுட், அதனால அவுட் சைடு. அப்போ இந்த ஆங்கிளுக்கு தான் நம்ம வெக்டார் நோட்டேஷன் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். வெக்டார் அல்ஜிப்ரா, ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர். வெக்டார் அல்ஜிப்ரா தெரியுமா? ஆக்சுவலா பிசிக்ஸ்ல 11th கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெக்டார் அல்ஜிப்ரா டாபிக் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அப்புறம் அல்ஜிப்ரா. இப்போ எக்ஸாம்பிள் 1 divided by 1 plus x power minus n, இதோட வேல்யூ என்ன, இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. What's the value for this binomial expansion? அதாவது 1 plus n, ஓகே, இங்க மேல போறப்ப -1, 1 plus x power -1, இதோட binomial expansion என்னது? 1 by 1 plus x. Then this is power n. Okay, it will be 1 minus x plus x squared by 2 factorial minus x cube by x cube by 3 factorial. Likewise it goes on. All right, உங்களுக்கு அல்ஜிப்ரா அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி நான் எடுப்பேன். this I'm not taking class, என்ன இருக்கு எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, நம்ம அதை வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய. ஓகேவா, அப்போ ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆனோன்னு இந்த பார்ட் முடியுமா? Then forces between two charges in terms of their position vector. இதுவும் வெக்டார் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொசிஷன் வெக்டார் அப்படின்றது 3-dimensional ஃபிகர் அப்படின்னா 0,0,0 ஓ. இப்ப இந்த பாயிண்ட் A இங்க இருக்குன்னா it will be 1, 2, 3 like this. All right, அப்போ I vector plus 2j vector plus 3k vector. Likewise we have to work. அப்போ இதுவும் வெக்டார் அல்ஜிப்ரால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஓகேவா, ரைட். அப்போ ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், இங்க கேப் போடுறாங்கல்ல, இதுக்கு எப்படி சொல்லுவாங்க, R21 கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், R21 கேப் இப்படிதான் இதை ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஆல்ரைட், அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் 1, 2 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் 2, 1 அப்படின்னு சொல்லுவாங்க. F12 ஈக்குவல் டு மைனஸ் F21, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸா இருக்கும். ஆல்ரைட்,
அப்போ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. தென் வெக்டார் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஏ பி எப்படி இருக்குன்னா இது ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு ஏபியோட பொசிஷன் வெக்டார் மூலமா போட்டாங்கன்னா ஓபி மைனஸ் ஓஏ வெக்டார் அப்படின்னு போடுவாங்க. இப்போ ஏசி வெக்டார்னா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு போடுவாங்க. ஓகேவா? அப்ப இதை பேஸ் பண்ணி தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. தென் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இப்போ ஒன் ஐட்டத்துக்கு வந்து சொன்னாங்களா 2 பாயிண்ட் ஏபிக்கு. இப்போ இஃப் தேர் ஆர் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குன்னா ஒன்னொன்னு எஃபெக்ட் ஆகும்ல. அப்போ 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 போடுறாங்க அப்படின்னா ஒன்னொன்னு அஃபெக்ட் ஆகும். அப்ப அந்த அஃபெக்டிங் ஆகுறது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்ல. அததான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. எவ்ரிதிங் கனெக்ட் ஆகும். ஆல்ரைட், எவ்ரிதிங் would get connected. அதுதான் இந்த இடத்துல மேஜரா ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. So Q1 with respect to Q2 R12. So 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R12 square. If it's for Q3, 1 by 4 pi epsilon naught Q1 Q3 divided by R13 square. Distance between point 1 and 3. If you add all this, then that is superposition. Principle of superposition. Have you got அப்படின்றது crystal clear-ஆ சொல்லிருப்பாங்க. Why and why not அப்படின்றது ஐடியாவோட crystal clear-ஆ இருக்கும். Then continuous distribution of charges. Cylindrical body, அப்போ continuous distribution of charges. All right. So volume charge density இந்த இடத்துலயே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. where it will be charges வந்து எந்த இடத்துல on the surface. It will be overall ஒரு இடத்துல concentration அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னுலாம் இருக்கு. If I brought a negative charge here, then இந்த இடத்துல positive charge concentrate ஆயிருக்கும். All right. Otherwise the whole body will be distributed with a charge. All right. அப்ப அந்த linear charge density, then வந்து surface charge density, area charge, volume charge, இது எல்லாமே நம்ம வந்து check பண்ணுவோம். All right. Next, how it is getting distributed and what and all you have to know regarding vector. இங்க dv எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. இத நம்ம differentiate integrate பண்ணோம்னா dq would become q. Rho is a constant v. All right, capital V. So how we are going to work on this? இது எல்லாமே தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். All right. நீங்க one by one perfect-ஆ படிக்கிறப்போ you will be getting that idea why and why not. இப்போ அந்த one part முடியுது. All right. Coulombs அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது கம்ப்ளீட் ஆனோன்னு ஓகேவா? ரைட். Concept, tips and tools. Short answers. Okay, very short answers, short answer type and numerical problems. What and all questions can be asked. அப்ப basic concepts என்னென்னலாம் வந்து இருக்கும், என்னென்னலாம் நம்ம மறக்காம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம மறக்கவே கூடாது. இப்ப நம்ம படிச்சோம்ல, எத்தனை பேஜ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 pages. If in the 14 pages, what and all you should not forget at all. What ideas should be your priority? என்ன ஐடியாஸ் பெர்ஃபெக்ட் ப்ரையாரிட்டியா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். நம்ம 14 பேஜஸ்ல படிச்சதை இங்க பாயிண்ட் வைஸா கொண்டு வரோம். Tips and tools for solving few typical numerical problems.
charges, charge of an electron. This is நீங்க படிக்கிறப்ப தெரியும் number of electron, how many electrons will form 1 coulomb, that is 1 divided by 1.6 into 10 to power 19 minus 19. இந்த minus 19 மேல போச்சுன்னா 10 power 19. இதுல 110 எடுத்துட்டோம்னா ஓகேவா. Now when I divide this, I will be getting this. All right, 6.25 into 10 to power 18. Number of electrons constitute 1 coulomb charge. All right, so and this okay, stat coulomb is one of the type of measurement. SI unit mari vandu one of the unit vandu adu solluvaanga. Then 1 Faraday, 1 Faraday equates to 96,005. இது எல்லாம் நம்ம அங்க பார்த்திருப்போம், நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பார்த்தோம்ல. நான் சும்மா வந்து பார்த்துக்கிட்டே வந்து இப்படிதான் படிக்கணும்னு சொல்றதுக்காக பண்ணேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்க பார்த்திருப்போம், அது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். Alright, then total positive and negative charges, mass, and from here ஒரு question அப்படின்னு கேக்குறாங்கன்னா இது எல்லாமே போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அந்த 14 நம்ம படிச்சது மூலமா என்னென்ன ஃபார்முலாஸ் ஒர்க் பண்ணும், அப்ப அந்த ஃபார்முலாஸை நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், எப்படி நான் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்றது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கான கொஸ்டின்ஸா. தென் கூலம்ஸ் லா பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல, மெயின் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்றதுல இருந்து இந்த இடத்துல இருக்கு. Right? You have to look into it, கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனான்னு பார்க்கணும். தென் வாட் வேல்யூஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டேனான்னு செக் பண்ணணும், ப்ரொசீட் பண்ணிட்டு போகணும். சப்போஸ் நீங்க தப்பா யோசிச்சிருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க யோசிக்கணும். நோ, ஐ எம் நாட் வேர் ஐ வென்ட் ராங் அப்படின்ட்டு யோசிக்கணும். வேர் ஐ வென்ட் ராங்னு யோசிக்கணும். இட்ஸ் நாட் லைக் ஐ டிட் அ மிஸ்டேக் அப்படின்னு கிடையாது. ஐ டிட் அ மிஸ்டேக் அப்படின்னு யோசிக்க கூடாது. Your thought process should be why I went wrong, what kind of thought process I should have done. அததான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்ம வந்து இதுல பேசிக்கா ஒர்க் பண்ணணும். அப்போ வாட் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. Alright, அப்போ அந்த 14 pages தான் ரொம்ப மேஜர் கோல். நெக்ஸ்ட் இது இருக்குல்ல, ஓல்டன் டேஸ்ல இது வந்து 15th எடிஷன் இந்த புக்கு. அப்பத்துல இருந்து இந்த சிபிஎஸ்இ என்சிஆர்டி அப்படின்னு ஃபார்ம் ஆனதுல இருந்து வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, போர்ட் அண்ட் காம்படிட்டிவ். அதுல ரெண்டுத்துலயுமே ரிப்பீட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, how you should have approached. What you have to do is look into that question, read that question, what you feel. Answer படிக்கூடாது, question படிக்கணும். You should not read the answer. For this question, what I will answer. Then you look into the answer. Question தான் பார்க்கணும், answer படிக்க கூடாது. You have to exert that skill. I am going to look into question alone and what would be my answer. அதுக்கப்புறம் அந்த திங்கிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர்ஸ் பார்க்கணும். Am I right or have I missed any other important points? ஓகேவா, ரைட்? அததான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அப்ப அது ஒர்க் பண்ண you will be getting different ideas, right? அப்ப இந்த ஒரு பார்ட் முடிச்சோன்னு how strong I am, what and all I have to do அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா நம்ம ஒர்க் பண்ண நம்மளுக்கு ரிசல்ட் அடுத்து கிளியர். கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கூட கேட்ட கொஸ்டின்ஸ். ரைட், a comb run through one's dry hair attracts small bits of paper. Why? What happens if the air is wet or if it's a rainy day? இதுக்கு what you think அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகே, திங்க் பண்ணிட்டு first you have to think, then okay, am I right? My answer and book's answer are syncing or else have I missed a point அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஓகேவா, ரைட்? அப்போ இப்படிதான் இந்த ஒர்க் வந்து பண்ணும்.
higher order thinking. All right, இங்க பாருங்க, இது நீங்க போறீங்க அப்படின்னா, if you are an ABC, then only you can. If you want to become an ABC, what is ABC? Ambitious, brilliant and curious student இருந்தா மட்டும் நீங்க இது போங்க, இல்லனா வேணாம். உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஏன்னா அது வரைக்குமே வந்து போதும். இங்க கேக்குற கொஸ்டின்ஸோ எல்லாமே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கேக்குற மாதிரி இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணி நீங்க அதுக்கு எந்த மாதிரி நீங்க படிச்ச தியரில இருந்து எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேவா, நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ நான் ஒரு சில இதுல ரேண்டமா இதுல இருந்து இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். ஓகே, ஐ எம் கோயிங் இன் தி ரைட் டைரக்ஷன், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நான் படிச்சது அப்படின்றது வந்து எனக்கு கிளீனாவே தெரிஞ்சது. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் பார், இந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ரிப்பீட்டட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ்ல ஆர்டரிங்ல பண்ணிருக்கு. ரிப்பீட்டட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ், அதுல ஆர்டரிங். ஓகேவா, ஓகேவா, frequently asked ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் கன்ஃபார்ம்டா எனக்கு ஆன்சர் பக்காவா தெரிஞ்சது. See here, state Coulomb's law in vector form and prove that F21 equal to minus F12. நான் இதை சொன்னேன், இது வந்து ஈக்குவல் ஆகும் அப்படின்னு. அந்த இடத்துல அங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேவா, ரைட், சரியா. அப்போ இது எல்லாமே வந்து எக்ஸாம் ஓரியன்டா நீங்க எதெல்லாம் வந்து நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் பிராக்டிஸ், நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு. Which is bigger, a coulomb or a charge of an electron? How many electronic charges form 1 coulomb of charge? Which is bigger, coulomb or charge of an electron? Coulomb. Thus my electrons forms 1 coulomb. அப்போ சொல்லிட்டு அந்த 1 divided by 1.6 into 10 to the power minus 19 அதை அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியும், நம்மளால இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் how I'm approaching, அதாவது கிவன் டேட்டா எழுதிட்டேன், அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா வரும் நான் எழுதிட்டேன், எனக்கு ஐடியா இருக்குன்னா யூ கேன் ப்ரொசீட். இட்ஸ் நாட் லைக் ஒர்க்கிங் மட்டும் இல்லை, ரேண்டமா ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து ஓகே இதுல வந்து மல்டிபிள் ஆஃப் 5 மட்டும் நான் போட்டு பாக்குறேன். அப்போ 5, 10, 15, 20, 25 ஐ எம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட் கொஸ்டின் அலோன் அப்படின்ட்டு வந்து நம்ம பண்ணோம்னா இன்னும் ஈஸி ஆயிடும். ஓகேவா, ரைட். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஹிண்ட் வேற ஒண்ணும் இல்லை, என்ன அப்ளை பண்ணிருக்கணும், என்ன வந்து யோசிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த ஹிண்ட் இப்ப நம்ம பார்த்த அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஹிண்ட்ஸ். ஓகேவா, அப்போ until this அந்த 14 pages பிளஸ் அந்த கான்செப்ட் நான் மறக்காம என்ன நல்லா ஃப்ரீக்வெண்டா யூட்டிலைஸ் பண்ண போறேன், அதை வந்து ஒரு ரிவிஷன். ஓகே, 15 pages. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கணும், நான் படிச்சதுல இருந்து கேன் ஐ ஆன்சர் தட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நோட் பண்ணு. ஆல்ரைட், ஓகேவா, இதான் நம்ம ரிப்பீட்டடா வந்து பண்ணணும். என்னோட டார்கெட் வந்து சொல்லிடுறேன், இந்த வீக் பிசிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ். ஓகேவா, நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா தான் நம்ம அதை பத்தி டிஸ்கஷன் பண்ண. இல்ல, இதுல இருந்து படிங்க, புக்ல நிறைய வந்து டெலீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட், we have to understand the full concept. ஓகேவா, புக்ல இருந்து வேணா இதுல இருந்து படிங்க. ஆல்ரைட், சரியா. இப்ப இதே மாதிரிதான் செகண்ட் டாபிக். அப்போ உங்களோட டார்கெட் ஒர்க் பிசிக்ஸ்க்கு சாட்டர்டே நம்மளுக்கு வந்து கிளாஸ்.
ஓகேவா? சாட்டர்டே நம்மளோட பிசிக்ஸ் கிளாஸ். பிசிக்ஸ் கிளாஸ்ல எனக்கு என்ன முடிச்சிருக்கணும்? பிசிக்ஸ் கிளாஸ்க்குள்ள ஒன் டைம் அந்த தியரியான அந்த 15 பேஜஸா, செகண்ட் பார்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டா, அதுல இருக்க ஒரு 15 பேஜஸா 20 பேஜஸா, அண்ட் தேர்ட் பார்ட் காசஸ் தியரம்ல இருக்கிற அதுல இருக்க 10 பேஜஸா, அத வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஆல்ரைட். அண்ட் எனி அதர் நீங்க பார்த்தது மூலயமா உங்களோட சுத்தி இருக்கிற டேட்டாஸ் வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் இதுல ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆல்ரைட், சார்ஜிங்காக அப்படின்ட்டு. These questions are created by someone else. Alright, you have to try to create your own questions. ஓகேவா? ரைட். எனக்கு தியரியா படிச்சிருக்கணும். frequently asked questions இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த frequently asked questions இருக்குல்ல, அது எல்லாமே உங்களோட அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸா மாறிடும். Alright, it's not like I want answer for that. I want what you think the answer is. உனக்கு என்ன தாட் இருக்கோ அதுதான் எனக்கு வேணுமே தவிர்த்து இந்த புக்ல அதுக்கான இந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்க அதனால நான் அப்படி கொடுப்பேன் அப்படின்னு அவங்க பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. எனக்கு பாயிண்ட் வைஸா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி வேணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அந்த சார்ஜஸ் அப்படின்ட்டு ஹெட்டிங் போடுறோமா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் போட்டுட்டு ஸ்டார் பாயிண்ட், அதுல பிளாக், உங்களது பிளாக் ப்ளூ யூஸ் பண்ணலாமா இல்ல ஒன்லி ப்ளூ பென் மட்டும் தானா? ஒன்லி ப்ளூவா? அப்போ அதே தான் நீங்க இதுலயும் பிராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரைட், பென்சில் யூஸ் பண்ணலாம்ல? ஓகே, பென்சிலும் ஹவ் ஐ யூஸ் டு ஒர்க் பார்த்தோம்னா, இந்த இது இருக்குல்ல, பென் இருக்குல்ல, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒர்க் பண்றப்போ அப்போ 8 கலர்ஸ் யூஸ் பண்ணேன். 8 கலர்ஸ் இந்த இடத்துல 2 கலர் இருக்கும். டேப் ஓபன் பண்ணிட்டு இப்படி வச்சிருப்பேன். எடுப்பேன், எக்ஸாம்ல எடுப்பேன், எழுதுவேன். இம்பார்ட்டன்டான அந்த வேர்டு இருக்குல்ல, அதை டக்குன்ட்டு பர்பிள் எடுத்து அதுல எழுதிட்டு வச்சுட்டு டக்குன்னு எடுத்து பென்ல வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். வாட் ஐ வாண்ட் தெம் டு சி, அதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ சார்ஜ் ஆஃப் an electron, charge of an electron is 1.6 into 10 to power minus 19 coulomb. இது மட்டும் அது கலர்ல இருக்கும், திருப்பி வந்து வரும். நீங்க என்ன பண்ணணும், இது முடிச்சோன்னு டக்குன்னு பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணிடணும். இல்லைன்னா பென்லயே அண்டர்லைன் பண்ணணும். யூ கேன் அண்டர்லைன் இன் பென் ஆல்சோ. ஆல்ரைட், இப்போ பென்ல என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்லைனிங். ஓகேவா? ரைட், இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்லோவா என்னால ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ வாட் ஐ யூஸ் டு டூ இஸ், இப்படி போடுவேன் அண்டர்லைனிங், இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணு. வாட் எவர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் வாட் எவர் ஹெட்டிங்ஸ், மை அண்டர்லைனிங் வில் பி லைக் திஸ். எப்பவுமே இப்படிதான் அண்டர்லைன் பண்ணு. அப்போ அவங்க பாக்குறப்போ திஸ் இஸ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும் அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஸோ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது கூலம்ஸ் லா. ஓகேவா? ரைட், தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் காசஸ் லா, காசஸ் தியரம். ஓகேவா? இந்த மூணும் கன்சிஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் யோர் புக். ஓகேவா? இது வந்து ஃப்ரைடே. எது? ஆமா, எல்லாம் இதுலதான் வரும். ஃப்ளக்ஸ், டார்க், அப்புறம் டெரிவேஷன், ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஆக்சியல் லைன், அப்புறம் வந்து ஈக்வட்டோரியல் லைன், அதோட டெரிவேஷன்ஸ்ல இருந்து இதுல இருக்கும். பெர்ஃபெக்ட்டா வந்து ஒய் நாட் அப்படின்றது அதோட டெரிவேஷன். லூப். ஓகேவா? ஒய் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்றது கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சப்போஸ் நீங்க படிக்கிறப்போ ஒரு பார்ட் உங்களுக்கு சுத்தமா ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க் மீ. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம்.
Anyway, after completing the Saturday நம்ம ஒர்க் பண்றப்போ you will know இந்த சாப்டர் பத்தி என்ன ஏது எதெல்லாம் மறக்க கூடாது அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா நம்ம வந்து ஒரு ஐடியாவோட ஒர்க் பண்ணணும். ஆல்ரைட், மிஸ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த தியரிட்டிக்கல் பார்ட்டை ஒர்க் பண்ணிருக்கணும். இந்த தியரிட்டிக்கல் பார்ட் கூடயே இது மூலயமா, இந்த ஈக்குவேஷன் மூலயமா, இந்த ஃபார்முலா மூலயமா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆல்ரைட், ப்ராப்ளம் சால்விங்க்கு எப்படிலாம் நீங்க அப்ரோச் பண்ணுன்றது நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு அதுவே தனியா சொல்லுவேன். எப்படிலாம் அப்ரோச் பண்ணும், ஒரு ஃபார்முலால இருந்து ஒரு டெரிவேஷன்ல இருந்து ஃபைனல் ரிசல்ட் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட், அதனால டோன்ட் வரி அபவுட் இட், ப்ரொசீட் பண்ணும். இங்க பாருங்க, டைபோல் மூமெண்ட், இது முடியுதா? இதுல இம்பார்ட்டண்டா வந்து ஃபார்முலா வரும். ஓகேவா? மூமெண்ட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் a charge and distance between. Alright, அப்ப 2QA இல்ல 2QD ன்னு போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துல. ஒரு ஆக்சியல் லைனுக்கு எப்படி எடுக்கிறோம் why this அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஃபைனலா ரெண்டும் ஆட் பண்றப்போ வாட் we are getting, then இதுல இருந்து கேஸ் 1 கேஸ் 2 டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. what is that case 1 case 2? இப்போ we know that dipole this A is very less than R. Neglecting minus A square, we will be getting R power 4. அப்போ ஒரு R வந்து cancel ஆயிடும். அப்போ we will be getting 2P divided by R cube. P equal to 2QA or 2QD. Alright, அதை அப்ளை பண்ணி தான் இங்க P அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப மேல இருக்க கான்செப்ட், நம்ம படிச்ச கான்செப்ட் எல்லாம் இங்க அடுத்தடுத்து டெரிவேஷன் நெக்ஸ்ட். இதே மாதிரி இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட், ஈக்வட்டோரியல் லைன். நான் சொன்னேன்ல, இப்ப பாரு, இது நெகட்டிவ் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ், we always consider this as positive. So towards A will be this way. All right, force due to Q is opposing the resultant force. Okay, resultant force இதுல வந்து ரெண்டு பார்ட்டா பிரியும். that is Fx and Fy, x axis y axis. and இந்த சைடும் வந்து இதுவும் வந்து பிரியும்ல, -Fy இருக்கும். அப்ப this two will get cancelled. so this only we will be considering. here we will be adding. அதுதான் இங்க பண்ணுவோம். why we are adding அப்படின்றது அதுக்கான ரீசன் இதுதான். அந்த வெக்டார் ஃபார்ம் எப்படி அந்த ரிசல்டன் கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தான் இந்த இடத்துல. ஆல்ரைட், சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இது முடிஞ்சோன்னு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். ஆக்சியல் லைனுக்கும் ஈக்வட்டோரியல் லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சியல் லைன் 1/4 epsilon naught 2P by R cube. this is P by R cube. so 2 times. அப்ப இதுவே ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேவா? what is the difference? how much would be the electric field due to axial line if electric field due to equatorial line is this much, what would be? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க. right, so அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ண நம்மளுக்கு வரும். and this is also an important topic, electric dipole in uniform electric field. ஓகேவா? electric dipole in uniform electric field. then இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். அப்ப இங்க முடியுதா? ஆக்சுவலா இந்த பார்ட் டெரிவேஷன் இருக்கும், ஆனா தியரிட்டிக்கலா எல்லாமே வந்து கம்மி தான். டெரிவேஷன் இருக்கும். அப்ப அந்த டெரிவேஷனை பேஸ் பண்ணி நான் எப்படி ஆன்சர் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். எப்பெல்லாம் ஒரு ஐடியாவை பெர்ஃபெக்டா வைக்கிறோமோ நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது. சரியா? ரைட், அப்ப பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒர்க் டார்கெட் கொடுத்துருக்கேன், இந்த டார்கெட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதே மாதிரி கெமிஸ்ட்ரியில ஐ நீட் haloalkanes and haloarenes.
ஓகேவா? ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் பக்காவா கம்ப்ளீட் ஆகும். ஆல்ரைட். கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு அந்த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் சண்டே ஈவினிங் கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் அதோட இது வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஐ வில் சென்ட் யூ தட் லிங்க். ஓகேவா? லிங்க் சென்ட் பண்றேன். அதுல இருந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சும்மா இருக்காது. 500 600 MB இருக்கும். ஒரு இது வந்து 1.2 GB இருக்கும் ஒரு PDF. ஓகேவா? ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கோ. இஃப் ஓகே வீட்ல கேட்டுட்டு இந்த புக் வாங்கி வைக்கணும்னா வாங்கி வச்சுக்கோ. இட் வில் பி காஸ்டிங் அரௌண்ட் 1200 கிட்ட வந்துடும். கெமிஸ்ட்ரிக்கு 1200, பிசிக்ஸ்க்கும் அதே மாதிரி. PDF நான் கொடுக்குறேன். PDF வந்து இது பண்ணிக்கோ. இன் கேஸ் இஃப் யூ வாண்ட், பிகாஸ் டெஃபினெட்லி யூ வில் பி யூசிங் திஸ் ஃபார் யோர் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கூட நம்ம யூஸ் பண்ற மாதிரி. அது ஓல்டர் வெர்ஷனா வந்து இருக்கும். வாங்குறவங்க யூஸ் பண்ண மாட்டானுங்க, இதை யூஸ் பண்ண தெரியாது. பீப்புள் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ் திஸ். அதனால என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பரவாயில்லன்ட்டு வந்து ஈஸியா வித்துருவாங்க. அப்படியே புதுசாவே இருக்கும், அப்படியே வித்துருவாங்க. வாங்கிட்டு அப்படின்ட்டு வித்துருவாங்க. அதனால அங்க போய் பார்த்தாலும் நம்மளுக்கு லாஸ்ட் இயரோட வெர்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அப்போ இது எல்லாம் வந்து அமேசான்லயே ஓல்டு புக்ஸ் அதுல ட்ரை பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் oldbooks.comனு ஒரு .comஏ இருக்கு. அதுல வந்து நீங்க போய் செக் பண்ணாலும் வந்து ரொம்ப கம்மி ரேட்க்கு வந்து உங்களுக்கு புக்காவே மேனுவலா வந்து கிடைக்கும். ஒன்னு லேப் இருக்குன்னா லேப்ல ஒர்க் பண்ணிக்கணும். டேப் இருக்குன்னா ஓகே. ஆல்ரைட். பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு லேப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் யூ டு ஹைலைட் எவ்ரி திங் தென் அண்ட் தேர். இது முடிச்சோன்னு இதுல வந்து நான் ஹைலைட் பண்ணல, அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிடணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வாட்டி இந்த பேஜ் நீங்க பாக்குறப்ப அந்த ஐட்டம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதை வச்சு வந்து உங்களுக்கு மத்த எல்லாமே தெரியும். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு பிகர் வெர்ஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிட்டு அதே மாதிரி சின்ன வெர்ஷன்ல இருந்து எப்படி பிக் ஆக்கணும் அப்படின்றது தெரியும். ரைட். அப்போ சாட்டர்டே ஈவினிங் யூ வில் பி ஹேவிங் திஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பிசிக்ஸ். ஆல்ரைட். சண்டே ஹாலோ ஆல்கேன்ஸ் ஃபுல். சண்டே ஹாலோ ஆல்கேன்ஸ் ஃபுல். அப்ப இது ரெண்டுமே நம்ம அதுக்குள்ள வந்து ரெடி ஆயிருக்கு. நீங்க மார்னிங் எந்திரிச்சு படிப்பீங்களா இல்ல ஈவினிங் இங்க வந்து படிங்க, ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் டிஃப்ரெண்டா அடுத்தடுத்து நான் யாருக்கா ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆல்ரைட். அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும், இத இங்க வந்து உட்காந்து ஒர்க் பண்ணாலும் ஐ எம் ஹாப்பி. இங்க வந்து ஒர்க் பண்றேன்னா ஐ வில் ப்ரொவைட் யூ லேப்டாப். ஒரு லேப்டாப்பும் இன்னொரு லேப்டாப் இருக்கு, அது ப்ரொவைட் பண்றேன். அதுல நீங்க வந்து ஒர்க் பண்றதுனால ஒர்க் பண்ணலாம். ஆல்ரைட். வீட்ல உட்காந்து ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். எஸ்பெஷலி யூ இந்த 6:30க்கு இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஏர்லியா ஆகலைன்னா யூ வில் பி லூசிங் லாட் ஆஃப், உன்னோட ஃபியூச்சர்ல நீ வந்து பெரிய ஆள் ஆக போறத தடுக்கும். அதனால மார்னிங் எந்திரிச்சு ஒர்க் பண்றது கன்ஃபார்ம்டா வேணும். ஆல்ரைட். நீ மார்னிங் இங்க வந்தாலும் வந்து நான் இருப்பேன். நான் கிளாஸஸ்லாம் காலையில வச்சிருக்கேன். இது 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 எல்லாமே ரீசன்ஸ். ஓகேவா? டயர்டோ எல்லாமே நம்ம பாடியை உணர்ந்தா மட்டும்தான் வரும். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன்னா எனக்கு தெரியவே தெரியாது, டயர்ட்லாம் தெரியாது. கிளாஸ் முடிச்சுட்டு நான் கீழே போயிட்டு வந்து உட்காரன்னு வச்சுக்கோங்க, செம்ம டயர்டா இருக்கும். ஒரு 5 minutes பவர் ஸ்லிப் தூங்கிடும். 2 hours 2.5 hoursலாம் நான் ஸ்டாப்பா கிளாஸ் எடுப்பேன். எடுத்து முடிச்சுட்டு ஒரு 5 minutes 10 minutes கீழே போயிட்டு ஒரு பவர் ஸ்லிப் மாதிரி நல்லா டீப் பிரீத் பண்ணி ஃபுல் ஆக்சிஜன் எனர்ஜி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்றது வந்து ரீசன் given by us for our failure. ஓகேவா? ரைட். அதனால அந்த அந்த இதெல்லாம் வந்து வேணவே வேணாம். கெமிஸ்ட்ரியும் ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். புக் எப்படி இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், ஆர்டர்ல, நத்திங் மிஸ் ஒரு விஷயம் மிஸ் ஆகாது. இதுல இருக்கிறது ஒன் கூட மிஸ் ஆகாது. அப்போ அதை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் தட். ஓகே,
I am going in the right direction. How it is எப்படி இருக்கணும்னா நீங்க ஒரு லெசன் இந்த லெசன் முடிக்கிறீங்கன்னா அந்த லெசன் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாட்டி நீங்க ரிவிஷன் தான் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் ஐ ஹேவ் டு ரீட் இட் அகெயின் அப்படின்ற மாதிரி இல்லாம ரிவிஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில அந்த லெசனும் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசனும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட்? ஆமா. இப்ப டெய்லி 2 அதுலயும் பார்ட்டா இருக்கும். ஒரு சாப்டரை வந்து பார்ட்டா பிரிக்கலாம். அப்போ இதுல பிசிக்ஸ்ல மார்னிங் ஒரு பார்ட் படிக்கிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில ஈவினிங் ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சு வச்சிடணும். படிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப வில் பி டிஸ்கஸிங் எஸ் ஆர் நோ, அது மாதிரி டிஸ்கஷன் மாதிரி கிளாஸஸ் போகணுமே தவிர்த்து வி வில் நாட் இன்சிஸ்ட் உள்ளுக்குள்ள அப்படின்ட்டு வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம். ஆல்ரைட்? அண்ட் வேர் யூ கோயிங் ராங்ன்றத எங்க உனக்கு ரொம்ப புரியலையோ அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் எனக்கு தேவை. நான் உங்களை வந்து அப்படியே கூப்பிட்டு அப்படியே இல்ல இது இந்த லைன்ல என்ன படிங்க இப்படி படிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். வேர் யூ கோயிங் ராங், வேர் யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், அந்த பார்ட் மட்டும் தான் இன்டெப்டா நம்ம வந்து உள்ள பார்ப்போம். when you understanding something I won't be disturbing you at all. All right? So this is how we'll be working. Okay va? Right? Good. இப்போ எப்படி ஒர்க் பண்ண போறோம் என்ன மாதிரின்ட்டு வந்து டைம் டேபிள் போட்டுட்டோமா? இப்போ நான் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்க்கு கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க அதை போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் தான் கண்டினியூ ஆகணும். ஓகேவா? இல்ல நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்து விட்டுறக்கூடாது. ஆல்ரைட்? பயாலஜி வில் பி டிஸ்கசிங் அது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப், அதுக்கும் இந்த புக் கொடுக்குறேன் அண்ட் அதுக்கும் இந்த புக் இருக்கு. அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கிளாஸஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹவு அண்ட் ஹவு நாட் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட டார்கெட் ஒர்க். ஓகேவா? ரைட்? அதனால கொஞ்சம் மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. உங்களோட பேஷன் தான் எவ்ரிதிங் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேஷன். ஆல்ரைட்? இது என்னோட வந்து டேக்லைன் மாதிரி. இது இப்ப இல்ல, நான் 10th வச்சது. வாட் எவர் ஐ டு ஐ ஹேவ் டு டூ இட் வித் பேஷன். ஹாஃப் ஹார்ட்டடா எதுவுமே பண்ணக்கூடாது. இட் மே பி மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இங்கிலீஷ், தமிழ், when I'm playing cricket or carom or cards, whatever it is, I should give my best to it. Passion இருக்கிறப்போ பெஸ்டா இருக்கும். இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். இப்போ உனக்கு டீச் பண்ண சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த பேஷன் இல்லை அப்படின்னா வேணான்னு சொல்லிடுவேன். நீ இதை மட்டும் பண்ணு அப்படின்ற. ஓகேவா? ரைட்? அப்ப அந்த பேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பெட்டரா கொண்டு வர முடியும். அதுதான் வந்து வேணும். ஓகே, வெல் டன்.